இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே அங்கே ஒரு திருத்தலம், இந்துக்களுக்கான திருத்தலம் இருக்கிறது. அந்த முத்துமாரியம்மன் திருவிழாவை நடத்துவதற்கு இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் உள்ளே புகுந்து அந்த பண்டிகையில் வேண்டுமென்றே கலவரங்களை அடிக்கடி மூட்டுவதும் அதில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவதுமான ஒரு சூழல் தொடர்ந்து உருவாகி கொண்டே வந்தது. அதோடு மட்டுமல்ல, இந்த இந்துக்கள் மீது இனிமேல் நாம் பொறுமையாக இருக்க முடியாது. இந்துக்கள் மீது தாக்குதலை தொடுத்தமையானால் அது மிகப்பெரிய கலவரத்திற்கு வழிவகுத்திடும் என்று கருதிய இஸ்லாமிய தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுக்குள்ளாலேயே ஒரு கட்டுப்பாடை விதித்தார்கள். நாம் எந்த சிக்கலையும் உருவாக்கி கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். ஆனால் இங்கே அதிகார வர்க்கம், அரசு அதிகார வர்க்கம் என்ன செய்ததென்றால், அதில் இந்துக்கள் அதிகார வர்க்கம் என்று ஒன்று இன்றைக்கும் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட சில அரசு அதிகாரிகள் இஸ்லாமிய தோழர்கள் மீது வன்மத்தை கைக்கு சில விடயங்களை நகர்த்தினார்கள், அவர்களுக்கு எதிராகவே நடத்தினார்கள். அப்பொழுதுதான் என்ன நடந்ததென்றால், அதற்கு முன்னாடி நாம் சொல்லணும், மரியாதைக்குரிய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து மறைந்திருக்கக்கூடிய பழனி பாபா என்கிற ஒரு மாமனிதன் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட நீர்பூத்த நெருப்பாகவே அது கடந்து கொண்டே இருந்தது.